சும்மா இருந்தா முளைக்காது. அது சாப்பிட்டு அதனுடைய எச்சத்தில் வெளிவரும்போது மட்டும்தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல மட்டும்தான் அது உயிர் கிடைக்கும். 100கணக்கில் மரம் இருந்துச்சு, 1000கணக்கில் பறவை இருந்துச்சு. பழம் கீழே வரும், பறவை சாப்பிடும், எச்சத்தில் விதை வரும், புது நாத்து முளைக்கும். இயற்கை எப்போதுமே இந்த சமநிலையை வச்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்ப சோகம் வந்துச்சுன்னா, நமக்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்தது போலவே மொரீசியஸ்க்கு டச்சு பீப்புள் போனாங்க. போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, பறக்க முடியாத இந்த பறவையை வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டோடோ become extinct 300 years. 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று கூட இல்லாமல் அத்தனை டோடோ பறவைகளும் அழிக்கப்பட்டன. அப்படி ஒரு பறவை இருந்துச்சு, அது அழிஞ்சு போச்சுன்னா அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா 300 வருடம் கழித்து நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல தான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு பறவையோடு சேர்ந்து மரமும் அழிந்தது. along with the bird a tree also become disappear. அப்பதான் உலகெங்கும் இருக்க அறிஞர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க, ஒரு மரத்திற்கும் ஒரு பறவைக்கும் இந்த உறவு இருக்குன்னா நம் காடுகளில் உள்ள மரங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவு என்ன? இது பறவை எழுந்து போனாலும் ஆபத்து, மரம் எழுந்து போனாலும் ஆபத்து. அப்படின்னா பறவைகளை காப்பாற்றுவது என்று சொல்வது, ஐயோ பாவம் வாயில்லா ஜீவன், அதை காப்பாற்றணும், அப்படி இல்லை. அது இல்லாம நாம வாழ முடியாது. டாக்டர் சாலிம் அலி அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சலீம் அலி, சாலிம் அலி தான் அவர் தன்னை சொல்லிக்குவார், சலீம் அலின்னு சொல்ல மாட்டார். அவரு பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜி, இந்திய பறவையியலின் தந்தை என்று சொல்லப்படுவார். 60 ஆண்டுகள் தன் வாழ்க்கை முழுவதும் பறவைகளின் ஆய்வுக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய பேர்ல கோயம்புத்தூர்ல எங்க ஊர்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டே இருக்கு, சாலிம் அலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்னித்தாலஜி. இந்த 60 ஆண்டுகள் இந்த பறவைகளோடு ஆய்வு செய்து அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவர் ஒரு விஷயத்தை சொல்வார், என்னன்னா, நாம் இல்லாத உலகத்தில் பறவைகளும் விலங்குகளும் உயிர் வாழும். ஆனால் பறவைகளும் விலங்குகளும் இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது. இதை ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம படிச்சிருப்போம் பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் தியரி. அதுபடி இன்னைக்கு 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பூச்சிப்புழு எல்லாம் இருந்தது, ரட்டை இன்செக்ட்ஸ் இருந்தது. 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே there are reptiles, பாம்பு பல்லி எல்லாம் இருந்தது. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே there are mammals, முதுகெலும்புள்ள விலங்குகள் காணப்பட்டது. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே there are birds, பறவைகள் இருந்திருக்கு இந்த பூமியில. ஆனா மனுஷங்க எத்தனை வருஷமா இந்த பூமியில இருக்கோம்னா, சயின்ஸ் சொல்லுது 2 லட்சம் வருஷமா தான் இந்த பூமியில மனிதர்கள் இருக்கு. பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்கும், 15 crore years. பூச்சி 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. நாம 2 லட்சம் வருஷமா இருக்கோம்னா, இந்த பூமிக்கு முந்தானேக்கு வந்தவங்க நாம வர்றதுக்கு முன்னாடியே பறவை, விலங்கு, பூச்சி, புழு, தாவரம் எல்லாம் இந்த பூமியில் இருந்துச்சு. நம்ம தான் கடைசியா வந்தோம். அதனாலதான் சலீம் அலி சொல்றாரு, நாம் இல்லாத உலகத்தில் பல கோடி ஆண்டுகள் அதெல்லாம் வாழ்ந்திருக்கு, பறவை விலங்குகள் அது வாழும். ஆனா அவை இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு இந்த டோடோ தான் உட்காரு. டோடோ மாதிரி ஏராளமான உயிரினங்கள். அந்த உயிரின பட்டியலில் சில உயிரினங்களை என்ன சொல்லுவாங்கன்னா கீஸ்டோன் சொல்லுவாங்க, ஆதார உயிரினம்னு சொல்லுவாங்க. மற்ற உயிர்களை காட்டிலும் அந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸ், ஆதார உயிரினம் அழிச்சு போச்சுன்னா அந்த உயிர் சூழலே அது அப்படியே டேமேஜ் ஆகும். இக்கோசிஸ்டம் சொல்லுவோம். உயிர் சூழல்னா இக்கோசிஸ்டம். ஒரு 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 மரம்னா அது ஸ்பீசிஸ். ஆனா மரம், செடி, கொடி, பூச்சி, புழு இதெல்லாம் இருந்ததுன்னா அது இக்கோசிஸ்டம். இந்த இக்கோசிஸ்டம் டேமேஜ் ஆகும்னு சொல்றோம். மரம் இல்லைன்னா, யானை இல்லைன்னா காட்டில் சில மரங்கள் முளைக்காது. ஏன்? டோடோ கதை தான். யானை சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 40 to 70 hours ஆகும். லாங் டைஜஷன். யானை மைக்ரேட்டரி சீசன்ல ஒரு நாளைக்கு 20-25 கிலோமீட்டர் நடக்கும். ஒரு இடத்துல சாப்பிடுற ஒரு விதை அது சாப்பிட்டு அந்த அதனுடைய லாங் டைஜஷன்ல ஊறி அதனுடைய ஜங்கில வெளிவந்தா மட்டும்தான் சில காட்டு மரங்கள் முளைக்கும்.
அது தானா விழுந்தா அந்த அதெல்லாம் ஹாட் சீட்ஸ். அந்த மரங்கள் விதை முளைக்கவே முளைக்காது. யானை சாப்பிட்டு யானையினுடைய சாணத்தை அந்த விதை வந்தா மட்டும்தான் சில விதைகள் முளைக்கும். இன்னும் சில விதைகள் எப்படின்னா, யானை தான் அந்த சீட் டிஸ்போஸ் பண்ணும். ஒரு இடத்துல சாப்பிட்ட உணவை 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அந்த சீடை டிஸ்போஸ் பண்றது வந்து யானையால் மட்டும்தான் முடியும். விதை பரவல்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல சாப்பிட்ட ஒரு மரத்தினுடைய செடியுடைய விதை 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யானை தான் போய் விதைக்கும். யானை இல்லைன்னா சில நேரத்துல காட்டுல வேறு விலங்குகள் வாழ முடியாது. நீங்க இப்ப வந்து கடுமையான வறட்சி நிலவுது, ட்ரவுட். 2 வருஷமா நம்ம ஊர்ல மழையே இல்லை. தமிழ்நாட்டில் காடே காஞ்சு கிடக்கு. இதுல பெரும்பாலான விலங்குகளுடைய ஹெர்பிவோரஸுடைய உணவு புல்லுதான். ஒரு மான் புல்லு இல்லைன்னா வாழ முடியாது. ஆனா புல்லெல்லாம் காஞ்சு. எங்க பசுமை பரப்பு இருக்கும்னா, கிரீனரி எங்க இருக்கும்னா மரங்கள். மரம் அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போகாது. ஆனா ஒரு மரத்துல போயிட்டு இலைய சாப்பிடுறதுக்கு மானுக்கு எட்டாது. காட்டு மாடுகள் உண்டு, கவுர்னு சொல்லுவாங்க. பைசன் நம்ம தப்பா சொல்லுவோம். இஸ் தேர் பைசன் இன் இந்தியா? நோ பைசன் இன் இந்தியா. வாட் வி ஆர் காலிங் இஸ் இந்தியன் பைசன். வி கேன் சே தட் இஸ் கவுர். அது பேரு கார் தான். அது காட்டு மாடு. இதான் நம்ம ஊர்ல இருக்கு. நம்ம பைசன் தப்பா சொல்லிட்டு இருக்கோம். பைசன் இஸ் a species only in America. ஓகே. இந்த கார் அது மாதிரி விலங்குகள், மாடு, காட்டு மாடு, இந்த மான்கள், இதுக்கெல்லாம் உணவு கிடைக்காது. உணவு தேடும். ஆனா யானை வந்துச்சுன்னு வைங்க, யானை ட்ரங்க்ல என்ன பண்ணும்? மரத்துக்கு இலையை உடைக்கும். அதால உடைக்க முடியும். உடைச்சு அந்த இலையை அது சாப்பிடும். அது சாப்பிட்டது போக மீதிய மானும் மாடும் சாப்பிடும். யானை இருந்தாதான் மானுக்கு அந்த உணவு கிடைக்கும். இன்னும் சில நேரத்துல அது உடைக்குதுன்னா அது அடுத்த வருஷம் தான் வரும். அதுக்குள்ளார மழை பெஞ்சா தடுத்துக்கும். கவாத்து வெட்டுற மாதிரி. இது ப்ரூமிங் ஆபரேஷன். டிபார்ட்மெண்ட் ஒரு காலத்துல பண்ணது ப்ரூனிங் ஆபரேஷன் யானை பண்ணது. இன்னும் சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அது இந்த மாசம் எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய பெரனியல் ஸ்ட்ரீம்ஸ், எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வற்றாத ஓடைகள், சின்ன சின்ன ஓடைகள்லாம் 2 வருஷம் மழை இல்லாத போது வற்றி போயிடும். பெரிய விலங்குகள்லாம் தண்ணி தேடி ரொம்ப தூரம் போயிடும். ஆனா there are lot of small creatures in our forest. கீரி, முயல், சருகுமான், மவுஸ் டீர், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விலங்குகள் உண்டு. அதெல்லாம் தண்ணி தேடி ரொம்ப தூரம் போக முடியாது. அந்த காட்டுல தண்ணி இருந்தாதான் அது வாழும், இல்லைன்னா அது வாழ முடியாது. யானை என்ன பண்ண தெரியுங்களா? அந்த காட்டுக்கு வேறு குறிப்பா ஆண் யானைகள் ரொம்ப தூரம் மேய்ச்சலுக்கு போகும். இந்த கொம்புள்ள யானை ஆண் யானைகள் அந்த இடத்துக்கு மேய்ச்சலுக்கு வந்தா என்ன பண்ணா, அங்க ஒரு ஸ்ட்ரீம் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீம் இப்ப வத்தி போயிருக்கும், வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். யானை வந்து பார்க்கும். அந்த மணல் இருக்கிற இடத்த பார்த்தா தன்னுடைய ட்ரங்க்ல, தும்பிக்கையில யானை தட்டி பார்க்கும். யானையினுடைய தும்பிக்கை 1.5 லட்சம் தசை நார்களால் ஆனது. மைக்ரோ நர்வ்ஸால் 1.5 lakhs மைக்ரோ நர்வ்ஸ் ஆனது. அது என்ன பண்ணும்னா, அந்த மண்ணை தட்டி தட்டி எங்க தண்ணி இருக்குன்னு அது கண்டுபிடிச்சு, கீழே மணலுக்கு அடியில் இருக்க சப்சாயில் வாட்டர் அது பேர், அந்த மணலுக்கு அடியில் இருக்கிற தண்ணியை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்ச பிறகு கொம்புலையும் காலிலையும் குழி தோண்டும். குழி தோண்டி அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டு போட்டு எடுத்து குழி தோண்டா கீழே சகதி சேரு. அந்த தண்ணி அது குடிக்க பத்தாது. அது 150 லிட்டர் அதுக்கு வேணும். ஆனா என்ன பண்ணுன்னா, அந்த சகதியை எடுத்து தான் மேல போய் யானைக்கு உணவை போலவே குடிநீரை போலவே இந்த மண் குளியல் மட்பாக்கும் அவசியம். என்ன காரணம்னா, யானைகளுக்கு நம்மை போல் வேர்வை சுரப்பிகள், ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கிடையாது. நமக்கு வந்து வெயில் அடிச்சுன்னா வேர்த்துரும், யானைக்கு வேர்க்காது. அப்படின்னா அது டெம்பரேச்சர் வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் யானை காதாட்டிட்டே இருக்கும். யானைக்கு ஏன் காதாட்டுதுன்னா, எறும்பு உள்ள புகாம இருக்க காதாட்டுதுன்னு நம்ம கிட்ட கதை சொல்லி வச்சுக்கலாம். ஆனா ஏன் காதாட்டுதுன்னா, அது காதாட்டுறது மூலமாக அந்த பிளட் நர்வ்ஸ், ரத்த நாளங்களே குளிர்விக்கும், உடம்பு குளிர்விக்கும். இந்த மண்ணை ஏன் அள்ளி போடுதுன்னா இதே காரணம் தான், உடம்பு குளிர்விச்சுக்கிறது. தண்ணி இருந்துச்சுன்னு வைங்க, டெய்லி தண்ணியில போயிட்டு யானை விளையாடும்.
யானைக்கு தண்ணி அவ்வளவு பிடிக்கும். தண்ணியில போயிட்டு குடும்பத்தோட விளையாடிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ணா மண்ணடிக்க மேல எல்லா யானையும் தண்ணி இல்லாத நேரத்துல சேர்த்து அள்ளி போடும். ஏன்னா அது இருந்தாலும் உடம்பு கூலாக்கு. இன்னொன்னு சின்ன சின்ன பூச்சிகள் காட்டுல அது அதோட தோல் இடுக்குல எல்லாம் தங்கிக்கும், அதை கடிச்சுக்கிட்டே இருக்கு. யானை தோல் தடிப்பனா இருந்தாலும் சென்சிட்டிவான, சின்ன கடி கடிச்சாலும் அது வலிக்கும். இந்த மண்ணள்ளி போட்டோம்னா அது கடிக்காது. அதுவே டெய்லி இது பண்ணும். இங்க வந்து சேர்த்து அள்ளி பட்டுட்டு அது போயிடும். அது சேர்த்து அள்ளின இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி அங்குள்ள சின்ன விலங்குகள் எல்லாம் குடிக்கும். யானை இல்லாம போனா அந்த விலங்குகளுக்கு தண்ணி இல்லாம போகும். சில நேரத்துல யானைக்கு பின்னாடி வண்ணத்து பூச்சிகள் பறக்குமாமா, பட்டர்ஃபிளைஸ். பட்டர்ஃபிளைஸ் யாருக்கு பிடிக்காது? பட்டர்ஃபிளை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஓகே. எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? பிடிக்குமா? வை? ஸ்ட்ரக்சர் பிடிக்கும். தென் வை? எல்லாரும் வண்ணத்து பூச்சி பிடிக்கும் சொன்னீங்கல்ல, எல்லாருமே கம்பளி பூச்சி பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. கம்பளி பூச்சியில இருந்து தான் வண்ணத்து பூச்சி வரும். வண்ணத்து பூச்சியுடைய முதல் பருவம் கம்பளி பூச்சி தான். அப்ப கம்பளி பூச்சி பிடிக்கலன்னு சொன்னா நீங்க வண்ணத்து பூச்சி பிடிக்கலன்னு தான் சொல்லணும். சரியா? அழகா இருக்குன்றதுக்காக வண்ணத்து பூச்சியை நம்ம ரசிக்கிறோம். ஆனா கம்பளி பூச்சியோட அழகுக்கே வண்ணத்து பூச்சி. ஆனா there is two things, aesthetic and ecology. அழக மட்டும் பார்க்கறது aesthetic. எக்காலஜிங்கிறது அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் பார்க்கறது. வண்ணத்து கம்பளி பூச்சியே ஆகாது அப்படின்னு கம்பளி பூச்சியெல்லாம் கொண்டுட்டோம்னா வண்ணத்து பூச்சி இல்லாம போயிடும். சரியா? இது ரெண்டும் சேர்த்து தான் ரசிக்கிறது. அதுதான் எக்காலஜி, அதுதான் என்விரான்மெண்ட். இப்போ வண்ணத்து பூச்சி எல்லாரும் ரசிக்கிறோம் இல்ல, வண்ணத்து பூச்சி இல்லாம போனா என்ன ஆகும்? வண்ணத்து பூச்சிகள் இந்த பூமியில் இல்லை, என்ன ஆகும்? வெரி குட். பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே பாலினேஷன் நடக்கணும், மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷன் நடக்கலைன்னா ஒரு பூ காயாகாது, பழமாகாது, அதனுடைய இனம் நிறுத்தியாகும். ஒவ்வொரு வகையான பட்டர்ஃபிளைஸும் ஒவ்வொரு விதமான ட்ரீஸ்ல போயிட்டு பாலினேஷன் பண்ணும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அது போய் தேன் உறிஞ்சதான் போகுது. அந்த தேன் உறிஞ்சுற போதுதான் அங்க இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்ப வண்ணத்து பூச்சி இல்லைன்னா காடி. சில நேரத்துல யானைக்கு பின்னாடி வண்ணத்து பூச்சிகள் பறக்குமா? யானைக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு என்ன தொடர்பு? சயின்டிஸ்ட் சில விஷயங்களை அப்சர்வ் பண்றாங்க. எல்லாமே நமக்கு தெரியாது, எல்லா விஷயத்தையுமே யாருமே மனித மூளை எல்லாத்தையுமே எட்டி பார்க்கல. ஆனா சில விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு ரீசன் சொல்றாங்க, ரெண்டு காரணத்துக்காக வண்ணத்து பூச்சிகள் இந்த யானைகளுக்கு பின்னால் பறப்பதா. ஒரு காரணம் என்னன்னா, இது வந்து மார்கழி மாசம். தமிழ்ல மார்கழி மாசம் தானே. வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறாங்களா? காலையில இருந்துச்சோன்னு குளிரா இருக்குதா? மார்கழி மாசம். நம்ம வீட்டிலே சிட்டியில நம்ம வீட்டிலே குளிரா இருக்குன்னா காடு எவ்வளவு குளிரா இருக்கும்? காலையில ரொம்ப சின்னசா இருக்கு. ஒரு யானை சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 15-20 முறை சாணம் போடும், டங் பை வெளியே. ஒரு கூட்டமா இருக்குதுன்னா யானை, அந்த கூட்டத்தை every 10 to 15 minutes there will be a first dung. ஒரு புது சாணம் விழுந்துகிட்டே இருக்கு. அந்த சாணம் எப்படி இருக்குன்னா வெதுவெதுப்பா இருக்கு, வெளியில டெம்பரேச்சரை விட சூடா இருக்கு. இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன பண்ணுமாமா, குளிரான நேரத்துல அந்த வெதுவெதுப்பான யானை சாணத்தில் அமர்ந்து இந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணி குளிரில் இருந்து தப்பிச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, there are herbivores in the forest. தாவர உண்ணிகள் காட்டுல இருக்குது, மான், யானை, இதெல்லாம் புல்லு சாப்பிடு, இலைத்தலை சாப்பிடு நமக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல இந்த விலங்குகள்லாம் மண்ணை சாப்பிடும். மண்ணுனா எல்லா மண்ணும் கிடையாது. காட்டுல சில இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய உப்பு மண், அது பேர் சால்ட் லிக்னு பேர். அந்த உப்பு மண்ணை எடுத்து சாப்பிடும். மான் சாப்பிடும், யானை சாப்பிடும். ஏன் சாப்பிடுன்னா, நம்ம சமையல் உப்பு போட்டுக்கிறோமா? ஏன் உப்பு போட்டுக்கிறோம்? சுவையா இருக்கிறதுக்கா? டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, தட் இஸ் மினரல். நம்ம சாப்பிட்ற உப்புக்கு பேரு சோடியம் குளோரைடு. அந்த சோடியமும் குளோரைடும் நமக்கான மினரல். அது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. இதே மினரல் யானைக்கு தேவைப்படுது.
மான்களுக்கு தேவை. அது டெய்லி எடுத்துக்காது. எப்பெல்லாம் தனக்கு உடம்புக்கு பத்தலையோ அது தோணுச்சுன்னா அந்த மண்ணை சாப்பிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி. அந்த மினரல் வண்ணத்து பூச்சிகளுக்கும் தேவைப்படும், பட்டர்ஃபிளைஸுக்கும் தேவை. பட்டர்ஃபிளைஸ் யானையுடைய சாணத்துல தான் அந்த மினரல் எடுக்கும். அப்ப சின்னூண்டு வண்ணத்து பூச்சிக்கு இவ்வளவு பெரிய யானை உதவுதுங்கிறீங்களா? இதான் காரணம். யானை இல்லைன்னா இந்த ரோல் இல்லாம போயிடும். அதனாலதான் அந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்றாங்க. பல உயிர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது யானை. நமக்கு காடு வேணும். நம்ம காடு நல்லா இருக்கணும்னா யானை. நம்ம காட்டுல இருந்து யானையை வெளியெடுத்தோம்னா இந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகும். ஒவ்வொரு காட்டுக்கும் எல்லா காடுமே எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஆனா எல்லா ஃபாரஸ்டும் ஒரே மாதிரியானது அல்ல. அமேசான் ஃபாரஸ்ட் வேற, ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் வேற, நம்ம ஃபாரஸ்ட் வேற. நம்ம காட்டுக்கு யானை வேணும். ரெண்டு வகையான யானை இருக்குது. ஏசியாட்டிக் எலிஃபென்ட், ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட். ஏசியாட்டிக் எலிஃபென்ட் உலகத்தில் அதிக எந்த நாட்டில் இருக்கு? உலகத்தில் வாழ 13 நாடுகள்ல ஆசிய யானைகள் உண்டு. அதுல உலகெங்கும் இருக்க ஏசியாட்டிக் எலிஃபென்ட்ல சரிபாதிக்கு மேல் இந்தியாவில் உண்டு. இந்தியாவில் இருக்க ஆசிய யானைகள் சரிபாதிக்கு மேல் தென்னிந்தியாவில் உண்டு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநில காடுகள் தான் உலகில் அதிக எண்ணிக்கையில் ஆசிய யானைகள் உள்ள காடு. இந்த காட்டுக்கு யானை எப்ப வந்துச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. மனிதர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்டுல யானை இருக்கு. நம்முடைய வரலாறு நெடுக யானை இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் முழுக்க யானை இருக்கு. யானைகளோடு தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா எப்பவுமே யானையை எதிரியாக மக்கள் என்னைக்குமே எழுது. அன்னைக்கும் வந்து யானை வந்து நம்ம விளைநிலங்கள்ல வந்து மேய்ச்சல் பண்ணிருக்குது. ஆனா யானை மனிதர்களை பார்த்துதான் யானை பயந்திருக்கே தவிர யானையை பார்த்து மனிதர்கள் பயப்படவே இல்லை. ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டா முதல் முறையா யானையை பார்த்து நம்ம பயப்படுறோம். இதுக்கு காரணம் யானை மீது நம்ம நடத்தின அட்ராசிட்டி. யானை நம்ம மீது கோபம். நான் 2 சம்பவம் சொல்றேன், நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல இந்த 4-5 மாசத்துல நடந்த 2 சம்பவம். முதல் சம்பவம் என்னன்னா, எங்க ஊர் பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் போகும். கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு போற ரயில்வே ட்ராக். அந்த ரயில்வே ட்ராக்ல அப்பப்ப யானைகள் அடிபட்டு செத்து போயிடும். இப்போ அந்த ரயில்வே ட்ராக் பத்தி முதல்ல நம்ம யோசிக்கணும். இங்க இருந்து ஒசூர்ல இருந்து நீங்க பெரம்பூர்ல இருந்து ஒசூர் போறீங்க, கிருஷ்ணகிரில இருந்து ஒசூர் போறீங்க. ஒரு காட்டை கடந்து இந்த ரோடு வருது. இப்ப ஒரு யானை வந்து அந்த ரோட்ல நடந்து போகுது, ஒரு மான் நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எலிஃபென்ட்ஸ் கிராசிங் த ரோட், எலிஃபென்ட் டியர்ஸ் கிராசிங் த ரோட். யானை குறுக்க போகுது, மான் குறுக்க போகுதுன்னு சொல்லுவோம். ஆனா நிஜத்துல யோசித்து பாருங்க, அங்க குறுக்க போனது யானையும் மானும் இல்ல, அது காடு. காடு யாருடைய வாழ்விடம்? பறவைகளின், விலங்குகளின் வாழ்விடம். அது அதனுடைய வீடு. That is a home, that is a house. Forest is the home for the wildlife. யானை, மான் இதனுடைய வாழ்விடம் தான் காடு. அந்த காட்டுக்குள்ள குறுக்க போனது ரோடு தான். ரோடு தான் குறுக்க போட்டு. குறுக்க வந்தது பஸ், லாரியும் தான். அது அதனுடைய வாழ்விடத்துல தான் இருக்கு, அதனுடைய வீட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம தான் அதனுடைய வீட்டுக்குள்ள ரோடு போட்டுருக்கோம். இப்படி நம்ம பார்க்கறதே இல்லை. யானை குறுக்க வந்துருச்சு, மான் குறுக்க வந்துருச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் ஒரு ரயில்வே ரோடு கோயம்புத்தூர். காட்டுக்குள்ளார அந்த ரயில் பாதை போட்டோம். காடு அதனுடைய வீடு. காலங்காலமா அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. ட்ரெயின் பாதை வந்துருச்சுன்னா என் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. அது போகும், அடிபட்டு செத்து போயிடுச்சு. நிறைய யானைகள் அடிபட்டு செத்து. அப்புறம் அதுவே பழகி சில நேரத்தில் வந்து ட்ரெயின் வந்து அடிக்கும்னு பயந்து. ஆனா ஒரு 4 மாசத்துக்கு நல்ல சம்பவம் நடந்துச்சு. ஒரு யானை கூட்டம் ஒரு ரயில் பாதையை கடந்து போகுது. எல்லா யானையும் கடந்துருச்சு. ஆனா கடைசியா அவங்க ஒரு குட்டி யானை மட்டும் அந்த ரயில் பாதையை ஓரமாக ஒட்டி மழை நீர் வடிகிறதுக்காக ஒரு ஒரு சின்ன டிரைனேஜ் வந்து வெட்டிருக்காங்க. அதுக்குள்ளார கால் மாட்டிச்சு. அந்த கால் அது கால் மாட்டிட்டு தவிச்ச உடனே, ஏற்கனவே நான் சொன்னேன், யானை மாதிரி தன் குட்டிகளை அன்பா பார்க்கிற இன்னொரு விலங்கை பார்க்க முடியாது. அந்த அம்மா யானை ஐயோ தன் குட்டி மாட்டிக்கிச்சேன்னு ஓடி வருது. ஓடி வந்து தள்ளுது அந்த குட்டியை. தள்ளுனோன்னா அந்த குட்டி அந்த புள்ளையை விட்டு வெளியே வந்துருக்கு. ஆனா அதுக்குள்ளார அங்க வந்த ஒரு ட்ரெயின் வந்து அந்த அம்மாவை அடிச்சு.
அந்த இடத்துலயே அந்த அம்மா யானை செத்துக்கும். இது வந்து இன்சிடென்ட் 1, சம்பவம் 1. இன்னொரு சம்பவம் எங்க ஊர் பக்கத்துல தடாகம்னு ஒரு இடம். அங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பன்றிகளுக்கு, காட்டு பன்றிகளை கொல்வதற்காக ஒரு கொடூரமான முறையை பயன்படுத்துவாங்க. என்ன முறைனா, அது கவுட்டு காய்னு ஒன்று, வெடிகுண்டு இருக்கு இல்லைங்களா, பாம், நாட்டு வெடிகுண்டு, அதை வாங்கிட்டு வந்து அது மேல மீட், கொழுப்பு இதெல்லாம் தடவி வச்சுக்கலாம். தடவிட்டு அது எங்கெல்லாம் பண்ணி வரும்னு எதிர்பார்க்கணும்னு போட்டு வச்சுக்கலாம். அது பாவம் உணவு தேடி வரும், இதுவும் தன்னுடைய உணவுன்னு சாப்பிடும், கடிக்கும், அது வெடிச்சிடும். அப்படியே இந்த பகுதி பூரா வெடிச்சு எங்கேயா போய் செத்து கிடக்கும், அதை கொண்டு வந்து சாப்பிட்டுருவான். வெரி க்ரூவல், இல்லீகல் அண்ட் இல்லீகல், மிக மோசமான ஒரு வேட்டை முறை. இன்னும் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கு வச்ச ஒரு இந்த அவுட்டுக்காய ஒரு யானை குட்டி தெரியாம எடுத்து சிதறி. ஆக்சுவலா அப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருது எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு. அங்க இருக்க லோக்கல் பீப்புள் சொல்றாங்க, ஒரு குட்டி யானை காயத்தோட சுத்துதுன்னு சொல்றாங்க. ஏன் காயோடு எங்களுக்கு அப்ப தெரியல. நாங்க வனத்துறைக்கு தகவல் கொடுக்குறோம், வனத்துறையும் தேடுது, நாங்களுக்கு தேட கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு இடத்துல மாடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு சொல்றாங்க இப்படி இருந்துச்சு. போறதுக்குள்ள அது எங்கேயோ போயிடுச்சு. 15 நாள் கழிச்சு ஒரு அம்மா யானையும் ஒரு குட்டி யானையும் அங்குள்ள ஒரு செங்கல் சூளையில வந்து நின்றுச்சு. அப்பதான் பார்த்தா குட்டிக்கு இங்க எல்லாம் தொங்குது. சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அம்மா விட மாட்டேங்குது. உடனே கும்கி எலிஃபன்ட்ஸ கூட்டு. கும்கினா என்ன தெரியுமா? என்ன? கரெக்ட். ஏன்னா ஆல் ட்ரெயின்ட் எலிஃபன்ட்ஸ் ஆர் நாட் கும்கிஸ். நீங்க கேம்ப்ல இருக்க எல்லா வளர்ப்பு யானைகளும் கும்கிஸ் கிடையாது. The male elephant with tusk which can drive the wild elephants. கொம்புள்ள ஆண் யானைகள் காட்டு யானைகளை விரட்டுவதற்கு முடிந்த ஆண் யானைகளுக்கு பேர் தான் கும்கிஸ். ஒரு கும்கியை கொண்டு வந்து விரட்டலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அந்த குட்டி கீழே வந்து செத்து போச்சு. உடனே பட்டாசு வச்சு அந்த அம்மா விரட்டி போய் பார்த்தா இந்த அதுக்கு வந்து அந்த அதுக்கு தந்தம் இருக்கு இல்லைங்களா, தந்தம்ங்கிறது வந்து ஆடு மாடுக்கு இருக்கிற மாதிரி கொம்பு கிடையாது. தந்தம்ங்கிறது அதனுடைய மேல் பல்லு தான் தந்தமா வளரும். அந்த பல்லுக்கு கீழே, அந்த தந்தத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. அதை கூர் பண்ண வைக்கவே முடியாது நம்ம ட்ரை பண்ணியிருந்தா கூட. ஆனா அந்த வெடிச்சதுல இருந்து 15 நாள் தன்னுடைய குட்டி சாப்பிடாம வேதனையோடு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா பார்த்து, ஒரு பக்கம் கண்ணு முன்னாடி அம்மாவை அடிச்ச ட்ரெயின் குட்டி பார்த்துருக்கு, இன்னொரு பக்கம் அம்மா முன்னாடியே அடிபட்ட வெடியில் வேதனைப்பட்ட ஒரு குட்டி அம்மா பார்த்துருக்கு. அந்த குட்டி கிட்ட இந்த அம்மா கிட்டையும் நீங்க வந்து கோபமே படக்கூடாது, நீங்க மனுஷனை பார்த்தா ரொம்ப சாதுவா நடந்துக்கணும்னு நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு கோபம் இருக்கு. அப்ப யானைகளுடைய கோபங்களுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். இந்த கோபத்துக்கு அதனுடைய வாழ்விடத்தை கெடுத்துட்டோம், அதனுடைய பாறைகள்ல ரோடு போட்டோம், அதனுடைய வாழ்விடமான காடுகளை நம்ம என்க்ரோச் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிற காடுகளை ஒட்டிய பகுதிகளில் காலேஜ் கட்டிட்டோம், ரிசார்ட் கட்டிட்டோம், பனார்கட்டா முழுக்க ரிசார்ட் ஆயிட்டு இருக்குது, கோயம்புத்தூர் முழுக்க யானை போற இடத்துல எல்லாம் ஆசிரமம் கட்டிட்டாங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, ஏன் காட்டு பக்கத்துல போயிட்டு நீங்க காலேஜ் கட்டினீங்க, ஸ்கூல் கட்டினீங்க, ஆசிரமம் கட்டினீங்க, ரிசார்ட் கட்டினீங்கன்னு கேட்டா நாங்கள் அமைதி விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க அமைதிக்காக ஒரு பெரிய உயிரிழத்தை அமைதியை கெடுத்திருக்கீங்களே, நியாயமா? இந்த கேள்வி யார் கேட்கணும் தெரியுமா? நீங்க கேட்க. யானை பேசாது. இந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு நீ ஏன் ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்றேன்னு யானைக்கு போய் கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனா இந்த பூமியில் நமக்கு முன்னால் வந்தவர்கள் யானைகள், அவை இந்த பூமியில இருக்கணும். ஒரு காலத்தில் இந்தியாவில் 1 லட்சம் யானைகள் இருந்தன, 1 லட்சத்துக்கு மேலான யானை இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல 25,000 30,000 யானை. இந்த யானைகளும் ஒரு பக்கம் இந்த மாதிரி அவுட்டு காயில செத்து போகும், இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல அடிபட்டு பஸ்ல அடிபட்டு செத்து போகும். உங்க ஊர்ல பஸ்ல அடிபட்டு செத்து போச்சுங்களா? யாரு
இன்னொரு பக்கம் மின்வேலிகள் வச்சோம். யானை வராம இருக்கிறதுக்கு சோலார் பவர் வைக்கலாம். சோலார் பவர் வச்சா யானை வர்றது ஓரளவு தடுக்கும். அது எப்படின்னு கேட்டா அதுல வந்து யானை வந்து டச் பண்ணிச்சுன்னா வெறும் ஒரு மைல்டு ஷாக் கொடுக்கும். ஆனா அது கொல்லாது. அதனுடைய எனர்ஜைசர் அப்படிதான். ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டைரக்டா கரண்ட் கொடுக்கும். அதுல வந்தா அடிபட்டு யானை செத்து போகும். நிறைய யானைகள் செத்து இருக்கு. இப்படி சாகர யானைகள்லாம் பெரும்பாலும் யானையானா ஆண் யானைகள் தான். கொம்பன். நீங்க வந்து யானை இறந்தாலே காட்டுக்கு ஆபத்து. ஆனா ஆண் யானைகளுடைய மரணம் பெரிய ஆபத்து. ஏன்னா நம்மள மாதிரி வந்து மேல் ஃபீமேல்லாம் ஈக்குவலா யானைகள் இருக்காது. நல்ல ஹெல்தி எலிபென்ட் பாப்புலேஷன்ல கூட 5 ஃபீமேலுக்கு ஒரு மேல் தான். 5 பெண் யானைகளுக்கு ஒரு ஆண் யானை அளவுக்கு தான் யானை இருக்கு. ஆனா இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டா 20 பெண் யானைகளுக்கு ஒரு ஆண் யானைகள் தான் இந்தியாவில் இருக்கு. அப்படின்னா இந்தியாவில் if we have 25,000 elephants in our forest, we have only 1,000 to 1,500 male. 1000 இருந்து 1500 வரைக்கும் தான் மேல் எலிஃபென்ட்ஸ். மேல் எலிஃபென்ட்க்கு என்ன அடையாளம்? கொம்பு. கொம்பு இல்லைன்னா மேல் எலிஃபென்ட் இல்லையா? there are interesting stories. ஆப்பிரிக்காவில் போயிட்டு ஆண் யானை பெண் யானை எல்லாத்துக்குமே கொம்பு இருக்கான். பெண் யானை தான் ஆப்பிரிக்காவில் கொம்பு இருக்கும், ஆண் யானை கொம்பு. அங்க போயிட்டு அது டஸ்கர்னு சொன்னோம்னா அது மேல் மட்டும் கிடையாது, அங்க ஃபீமேலுக்கும் டஸ்க் உண்டு. இந்தியாவில் தான் மேலுக்கு மட்டும் டஸ்க் உண்டு, ஃபீமேலுக்கு கிடையாது. ஆனா ஸ்ரீலங்காவில் போனோம்னா 19% மேலுக்குமே டஸ்க் இருக்கு. அந்த யானைகளுக்கு பேர் தான் மக்னா எலிஃபென்ட்ஸ். மக்னா யானைகள், கொம்பில்லாத ஆண் யானை, அதுக்கு பேர் தான் மக்னா. நம்ம ஊர்லயும் அப்பப்ப சில மக்னாக்கள் வருது, அங்கங்க இருக்கு. இப்போ இதுதான் யானையை பற்றிய நம்ம ஊர்ல யானையுடைய பிரச்சனை. இப்போ கடைசியா ஒரு விஷயம், ஹுசூர்காரங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்க? போர்வெல், அப்புறம் காவேரி தண்ணி வருது. உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஒகேனக்கல்ல இருந்து வருது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். காவேரி எவ்வளவு தூரத்துல இருக்கு? நான் எங்க ஊர் கோயம்புத்தூர். எங்க ஊருக்காரங்க ஒரு பெருமைப்பட்டுக்கும். யாருக்காவது தெரியுமா அது என்ன தண்ணிட்டு? சிறுவாணி தண்ணி. ஆனா உங்க ஊருக்கு வர காவேரி தண்ணியும் எங்க ஊருக்கு வர சிறுவாணி தண்ணியுமே நம்முடைய இது கிடையாது. சிறுவாணி தண்ணி எங்க வீட்டுக்கு குழாய்க்கு ஒரு, எங்க ஊர் தண்ணி கிடையாது, காட்டுல இருந்து. இந்த காட்டுல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில எல்லாமே ஆத்துல இருந்து தான் வருது. பெரும்பாலான தண்ணி ஃப்ரம் ரிவர்ஸ். நம்ம சாப்பிடுவோம். என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? என்ன சாப்பாடு? சப்பாத்தி. அப்புறம் உங்க வீட்டுல நிறைய எப்பவுமே பூரி சப்பாத்தி சாப்பிடுவாங்களா? என்ன அதிகமா சாப்பிடுவாங்க? மத்தியானம் என்ன சாப்பிடுங்க? ரைஸ். ரைஸே நம்ம ஊர்ல இல்லைன்னா என்ன ஒண்ணு? ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் என்ன வேணும்? நெல் விளையணும், பேடி ஃபீல்டு வேணும். பேடி ஃபீல்ட்னா தண்ணி வேணும். தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் நமக்கு விளைவிச்சு தர பேடி ஃபீல்டுக்கெல்லாம் பெரும்பாலான தண்ணி எங்க இருந்து போகுதுன்னா ஆத்துல இருந்து தான் போகுது, ரிவர்ஸ்ல இருந்து தான் போகுது. we are getting water irrigation water from rivers. இதோட நான் உங்களுக்கு இதை முடிச்சிடறேன். நம்ம குடிக்கிற தண்ணி ஆத்துல இருந்து வருது. தமிழ்நாட்டில் 80% நம்ம சாப்பிடுற குடிக்கிற தண்ணி ரிவர்ஸ்ல இருந்து தான் வருது. ஒரு காலத்துல கிணத்துல குளத்துல எல்லாம் தண்ணி இருந்துச்சு. ஒசூர்ல